நம்ம இன்னைக்கு ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடுற அளவுக்கு இருக்கும். பார்க்குறக்கு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதே இந்த சம்மருக்கு சில்லுன்னு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணல. இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட அகர் அகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு அகர் அகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்கும். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்து கடைகளில் கிடைக்கலன்னா ஆன்லைனில் இது அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் இது வாங்குறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அகர் அகர் நல்ல தண்ணியில் கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கடைகளில் அகர் அகர்னு கிடைக்கும், நீள நீளமாக இருக்கும், சேமியா மாதிரி. அதை விட இந்த அகர் அகர் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ லேசாக கொதி வர ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு இது கூட அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் 3/4 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை முழுமையாக கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிட்ட பிறகு இது கூட 1/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலேயே செஞ்ச கண்டன்ஸ் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்குகிற கண்டன்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே நம்ம பால் மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு கண்டன்ஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். வீட்லேயே கண்டன்ஸ் மில்க் செய்கிற ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வரைக்குமே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்ட பிறகு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட வேக வச்சு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இது 1/2 லிட்டர் அளவு பால் இருக்கும். கப் அளவில் சொல்லணுன்னா 2 கப் அளவுக்கு பால் இருக்கும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயே எப்படி ரோஸ் மில்க் சிரப் செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த சிரப் செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அதிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற எசன்ஸ் தான் நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்தாவே போதும். ஏன்னா அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அது 1 டீஸ்பூன் போட்டாவே போதும். இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்ட பிறகு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் கப் கேக் பவுல் வச்சுருக்கேன், அதில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருக்க குட்டி குட்டி கிண்ணத்தில் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை நல்லா சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எவ்வளோ தண்ணியாக இருந்தது, நம்ம அகர் அகர் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இந்த பவுலை ஒரு சுடு தண்ணியில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்பவும் சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக சூடாக இருந்தால் போதும். முக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் பவுலில் செஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் கத்தி வச்சு ஓரங்களை ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைனர் பவுலில் செஞ்சுருக்கிறதுனால இது போல் நம்ம கை விரல்களாலேயே நவர்த்தி விட்டு அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுக்கணும். நம்ம ட்ரேயில் செட் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுவும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இது உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணிக்க போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு நம்ம ரோஸ் மில்க்கு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா வீட்டிலையே ரோஸ் சிரப் செஞ்சு அதிலிருந்து இந்த புட்டிங் செஞ்சு கொடுங்க. அப்போ ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். வீட்டிலையே எப்படி ரோஸ் மில்க் சிரப் செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பாருங்கள், அதோட டெக்ஸ்சரே அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ, பபாய்.